வணக்கம் and welcome to your favorite show அழைக்கலாம் சமைக்கலாம். ஒவ்வொரு நாளுமே 1 o'clock ஆனோன்னு பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் சம்பந்தப்பட்ட டவுட் நீங்களும் கேட்குறீங்க. அதுக்கு ஷெஃபும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணி பல இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445 969438. சமையல் பற்றி பல விஷயங்களும் டக்கு நம்ம கிளியர் பண்ணுறதுக்காக ஷெஃப் பிரகாஷ் வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் ஷெஃப். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. ஓகே ஷெஃப், இந்த வாரம் ஃபுல்லாக பொட்டேட்டோ பற்றி பல விஷயங்கள் பேசிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பொட்டேட்டோல ஒரு வித்தியாசமான ஒரு டிஷ் என்ன செஞ்சு காட்ட போறீங்க? செஞ்சு கட்டுறது சொல்லியே நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆலு டிக்கி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆலு டிக்கி எப்படி பண்ணுறது அப்படின்னு அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்கள் என்ன மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டீங்க? மதியம் இனிமேல் லைவ் முடிச்சுட்டு நேயர்கள்கிட்டலாம் பேசிட்ட பிறகு தான் மதிய சாப்பாடு சாப்பிட போகிறோம். அதுதான் மதிய சாப்பாடு என்ன? சப்பாத்தி. சரி, ஓகே. சரி, இப்போ நம்ம ஆலு டிக்கா சொல்லலாம். ஆலு டிக்கா வந்து பார்த்தீங்கன்னா அதாவது உருளைக்கிழங்க அவிச்சிக்கிட்டு அதை வந்து தண்ணியே இல்லாமல் எடுத்துக்கணும். அதுதான் அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது. தண்ணியே இல்லாமல் எடுத்துட்டு அதை வந்து நல்லா மசிச்சிருங்க. மசிச்சுட்டு அது கூட வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துங்க, கொஞ்சமாக வந்து மிளகுத்தூள் சேர்த்துங்க, கொஞ்சமாக வந்து சில்லி பவுட்ரு, கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டை வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கிட்டு, அதாவது தோல் இல்லாமல் ரெண்டுமே, அதாவது பூண்டும் சரி இஞ்சியும் சரி, அதை தோல் இல்லாமல் அரைச்சிட்டு அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது நல்ல ஒரு மாவுலாம் நம்ம சப்பாத்தி மாவு அதெல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாரி இருக்கும். அந்த மாரி எடுத்துக்கிட்டு அதை சின்ன பாலாக உருட்டிட்டு நல்லா தட்டிக்கிட்டு நம்ம வடை இருக்குல்ல, நம்ம கீமா வடைன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி இருக்குமோ அந்த சைஸில் எடுத்துகிட்டு நீங்கள் தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இப்படி 2 சைடும் பரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த ஆலு டிக்கா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, இது கூட சாஸ்லாம் குழந்தைங்களுக்கு வச்சு சாப்பிட்டா விரும்பி சாப்பிடுவாங்க. கீ போட்டும் ஃப்ரை பண்ணலாம். பிகாஸ் ஆலு டிக்கி எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால குட்டி பசங்களுக்கும் பிடிக்கும். நான் சொல்ல வந்தேன், வேற எதுவும் கிடையாது. ஷெஃப் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பற்றிலாம் சொல்ல போறாரு. அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் காலர் இணைப்புல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் தேன்மொழிங்க மேடம், திருச்சில இருந்து பேசுறேங்க மேடம். ஓகே தேன்மொழி, மேடம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, கீர்த்தினே கூப்பிடலாம். ஓகேவா? சரிங்க. ஓகே, என்ன சமைச்சீங்க இன்னைக்கு? இது புளிசாதம் சார் சொன்னது மேடம், செஞ்சு பார்த்தேங்க மேடம். செஞ்சாங்க. எப்படி வந்திருக்கு புளிசாதம்? சூப்பரா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சா? சார் சொல்றாரு சமைக்கிறீங்க எல்லாம் ஓகே. அதை நீங்க வந்துட்டு புதிய யுகத்துக்கு கொரியர் இல்லைன்னா பார்சல் அனுப்பி விட்டுருங்க. சமைச்சு அன்னைக்கே அனுப்பிடுங்க. ஓகேவா? அது இன்னைக்கு தாங்க செஞ்சேன். சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? சரி, ஓகேமா. ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? மசாலா தோசையும் எங்க பையன் குஸ்கா கேட்டுட்டே இருக்காங்க, அது கேட்கலான்ட்டு. ஓகே ஃபைன். குஷ்கா கேட்க போறீங்களா, மசாலா தோசை கேட்க போறீங்களா? ரெண்டுமே. சரி, ஓகே. ஷெஃப் இருக்காரு, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்கம்மா. மசாலா தோசை நிறைய சொன்னீங்களே. அது குஸ்கா சாதங்க சார். குஸ்காவா? மசாலா தோசை வேணாமா? ரெண்டுமே சொல்லுங்க சார், எங்க பையனுக்கு ரெண்டுமே ரொம்ப பிடிக்கும். சரி, நான் சொல்றேம்மா. நேத்து பாத்தீங்களா இல்லையாம்மா ப்ரோக்ராம்? இல்லங்க, நேத்து வெளியில போயிட்டாங்க சார். சரிம்மா. நேத்தா நான் தோசை மசாலா சொன்னேன், அதனால கேட்டேன் நானு. தோசை மசாலா ஃபர்ஸ்ட் சரி நான் குஸ்காவே சொல்லிடுறேன், அப்புறம் நான் இடையில நான் தோசை மசாலா சொல்றேன். சரிங்களா? குஸ்கா வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து தனியாத்தூள் சேர்த்துக்கணும், மஞ்சத்தூள் சேர்த்துக்கணும், காரத்துக்கு வந்து பச்சை மிளகா தான் சேர்த்துக்கணும். வேற மிளகாத்தூள் மட்டும் சேர்க்க வேணான்னு சொல்கிறேன். குஸ்கா செய்யும்போது எப்பயுமே தனியாத்தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, ஜீரகமும் சோம்பும் தாளிச்சிங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது கூட வந்து இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டே சேர்த்துங்க, அதுக்கப்புறமா வெங்காயத்தை சேர்த்துங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூனு மஞ்சத்தூள், 1 ஸ்பூனு தனியாத்தூள், அந்த அளவில். அதுக்கப்புறமா தக்காளி நல்லா கரைஞ்சிடணும். கரைஞ்சதுக்கு அப்புறமா தயிர் ஊற்றுங்க. தயிர் ஊற்றிட்டு 2 கை புதினா, 1 கை கொத்தமல்லி அந்த அளவில் போட்டுங்க. அதுவும் நல்லா அதில் வதங்கிட்டோம். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க தேவையான அளவு. நல்லா ஒரு கொதி வரட்டும். அந்த கொதி வந்தோன்னா ரைஸ் போட்டதுக்கப்புறம் ரைஸ் மேலே வரும் பாருங்க, அதாவது வெந்து கொஞ்சம் நீங்கள் தம்மு போட போகிறீங்க, மூடி வச்சிருவீங்களா, ரைஸ் கொஞ்சம் வேகட்டணும். அந்த டயத்தில் கரம் மசாலா பவுடர் கொஞ்சமாக அது மேலே தூவி பாருங்க. அதுக்கப்புறமா நல்லா தம் போட்டுட்டு இறக்க போகும்போது ஒரு சொட்டு நெய் மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குஸ்கா. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, குஷ்கா பல பேருக்கு பிடிக்கும். ஆனால் எல்லாரும் யோசிக்கிறதுனால வீட்டில் குஷ்கா செய்யும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இல்லை, கடையில் குஷ்கா டேஸ்ட்டாக இருக்குன்னு யோசிப்பீங்க. அதுக்கு காரணம் அவங்க பீஸ் எல்லாம் ஒதுக்கி வச்சிருவாங்க. என்னதான் இருந்தாலும் அந்த மட்டன் சிக்கனோட எசன்ஸ் அந்த குஷ்காவில் இருக்கும். ஆனால் வீட்டில் என்ன பண்ணுவோம்னா நம்ம எந்த விதமான நான்வெஜ்ஜுமே ஆட் பண்ண மாட்டோம். அதனால லைட்டாக டேஸ்ட் கொஞ்சம் அடிப்படும். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிக்கன் ஆட் பண்ணிடுங்க. ஆனால் உங்கள் பையனுக்கு தெரியாமல் சிக்கன் எடுத்து நீங்கள் இல்லை உங்கள் வீட்டுக்காரர் சாப்பிட்டு அவனுக்கு வெறும் ரைஸ் மட்டும் கொடுங்க. சூப்பராக இருக்கும் மம்மி அப்படின்னு சொல்லுவான். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ. ஓகே, நம்ம நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நீங்கள் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து அடுத்த காலரும் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ, லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இதை அழைக்கலாம் சமைக்கலாம்.
ஓகே, உருளைக்கிழங்கை பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். உருளைக்கிழங்கு பொதுவாகவே பல பேருக்கு பிடிக்கும். பொதுவாக ஒரு பானிபூரி சாப்பிட்றதா இருந்தால் கூட நிறைய ஆளு வச்சு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பானிபூரிக்காரங்க கிட்ட டிமாண்ட் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட சூப்பரான உருளைக்கிழங்குல டிஃப்ரெண்ட்டான டிஷ்ஷஸ் ஷெஃப் சொல்லிட்டு இருக்காரு. ஆலு டிக்கி சொன்னார். அடுத்து வேற ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான டிஷ் என்ன சொல்ல போறீங்க? பார்த்தீங்கன்னா மேஷ்ட் பொட்டேட்டோன்னு சொல்கிறாங்க. அதாவது சின்ன சின்ன குழந்தைங்களுக்குலாம் இது கொடுத்தா, அதாவது இந்த ஃபேரக்ஸு அந்த மாரிலாம் இருக்குல்ல, அதுக்கு பதிலாக இந்த மேஷ்ட் பொட்டேட்டோ, அதாவது உருளைக்கிழங்கு மசிச்ச உருளைக்கிழங்கு கொடுக்கணும். அந்த காலத்தில் இது கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படியே நாளடைவில் அது அப்படியே மறந்துட்டாங்க, அதை விட்டுட்டாங்கன்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது எப்படி செய்யணும் அப்படின்னா, உருளைக்கிழங்கை நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். தோல் இல்லாமல் நீங்கள் அவிச்சு எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை நான் ஒரு உருளைக்கிழங்கை 1/4 அதை 1/4 கட் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு பாத்திரம் தண்ணி, அந்த உருளைக்கிழங்கு போடுறீங்க. அது கூட பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டை என்ன சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம்ல, அதனால் பூண்டு இதில் டேரெக்டாக சேர்க்க வேணாம். பூண்டை கட் பண்ணி போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஜூஸு இந்த உருளைக்கிழங்குல சேர்ந்துடும். அதனால் இந்த கேஸ் ட்ரபிளோ இல்லை மற்ற இந்த சைடு எஃபெக்டோ அழுக்கோ எதுவுமே சேராது. அதனால் சொல்கிறேன். அதை போட்டுட்டு அந்த உருளைக்கிழங்கை மட்டும் எடுத்துட்டு நல்லா மசிச்சுட்டு ஆற வச்சுட்டு அது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துங்க. 1 ஸ்பூன் பால் சேர்த்தா போடும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு ஊட்டி விட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக நல்ல ஜப்பியாக சாப்பிடுவது. ஓகே, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இன்னொரு விஷயம், குழந்தைங்க ரொம்ப லீனாக இருக்குன்னு நான் சொல்கிறவங்க கூட இது மாதிரி பொட்டேட்டோ கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா புஷ்டியாக இந்த மாதிரி க்யூட்டாக வளரும். ட்ரை பண்ணி பாருங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேருன்னு எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க பெரம்பூர்ல இருந்து பேசுறோங்க. ஓகே, உங்க பேரு? என் பேர் சுந்தரிங்க. ஓகே சுந்தரி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. ஓகே சுந்தரி, லஞ்ச் என்ன இன்னைக்கு? இன்னைக்கு சாம்பார் சாதங்க. சைட் டிஷ் தொட்டுக்க என்ன செஞ்சீங்க? உருளைக்கிழங்கு பொரியலுங்க. ஓகே, இன்னைக்கும் உருளைக்கிழங்கு பத்தி தான் பேசிட்டு இருக்கோம். உங்க பேர் சொல்லிட்டீங்களா? என்ன டிஷ் கேட்க போறீங்க? காரக்குழம்பு எப்படி வைக்கிறதுங்க, அது பொருள்லாம் என்னென்ன அதுக்கு போடணும், அதை விவரமா சொல்லுங்க. ஓகே ஓகே. வணக்கம்மா. சொல்லுங்க சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்குங்க. காரக்குழம்புல என்ன உங்களுக்கு சரியா வரலன்னு சொல்லுங்க. இல்ல, நாங்க வச்சதுல எப்படி செய்யணும், அதுக்கு என்னென்ன பொருள் எப்படி போட்டு செய்யறதுன்னு மட்டும் சொல்லுங்க. சரிம்மா நான் சொல்றேன், கவனிங்க. காரக்குழம்புக்கு பார்த்தீங்கன்னா காராக்கருணைன்னு சொல்லுவாங்க. அதுவும் இது கூட சேர்த்துங்க. முருங்கைக்காய் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க. அதை நல்லா ஊற வச்சுட்டு நைட்டே ஊற வச்சுட்டு அதுவும் இது கூட சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு. காராக்கருணை, முருங்கைக்காய், கருப்பு கொண்டக்கடலை, இது 3 அது கூட சேர்த்துக்க சொல்கிறேன். ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் எடுத்துங்க. நல்லெண்ணெய் தாளிச்சிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் ஒரு பாத்திரம், நல்லெண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம், அது கூட வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துங்க. 2 ஸ்பூன் சேர்க்கும் போது அந்த தனியாவோட ஃப்ளேவர் தான் அந்த காரக்குழம்போட ஹைலைட்டு. இந்த காரக்குழம்பு கொஞ்சம் சிவப்பு கலராக வரும்னா காஷ்மீரி சில்லி போட்டு சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா நைஸாக தோலே இல்லாமல் நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சிங்க. அது கூட கொஞ்சமாக புளியும் சேர்த்துங்க. அதை இது கூட போட்டுட்டு இந்த மசாலா நல்லா எண்ணெயில் வதங்கினதுக்கு அப்புறமா இந்த தக்காளி இது கூட போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிச்சுட்டு ஒரு மேலே எண்ணெய் வரும். அந்த டயத்தில் முருங்கைக்காயும் அந்த யாமுன்னு சொன்ன கருணக்கிழங்கு, அது கொண்டக்கடலை சொன்ன கருப்பு கொண்டக்கடலை, அதை வேக வச்சுட்டு அந்த தண்ணியோடு இதில் சேர்த்திங்கன்னா அவ்வளோ ருசியாக இருக்கும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த காரக்குழம்பு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங்மா. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். வெல்கம் பேக் டு தி ஷோ. அழைக்கலாம் சமைக்கலாம். சமையல் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம். அதை பற்றி தான் இந்த ½ hour ஃபுல்லாக பேசிகிட்டே இருக்கும். பல இன்ட்ரெஸ்டிங்கான டவுட்ஸும் கேட்டுட்டு இருக்கீங்க. தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். லைனில் தான் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். இது அழைக்கலாம் சமைக்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, சொல்லுங்க, உங்க பேர் என்னங்க? நான் கலை பேசுறேன், திருப்பத்தூர்ல இருந்து. கலை, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். நீங்க? நல்லா இருக்கேன் கலை. நீங்க எத்தனை வருஷமா சமைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு 20 வருஷமா சமைச்சிட்டு இருக்கேன். 7 வருஷமா சமைக்கிறீங்க. எது நல்லா சமைப்பீங்க? நான்வெஜ் நல்லா சமைப்பேன். ஓகே, எது ரொம்ப சொதப்பலா சமைப்பீங்க? எப்போ ட்ரை பண்ணாலும் ஏதாவது ஒன்று சொதப்பிக்குதுப்பா அப்படின்னு நினைக்கிற விஷயம் என்ன? இல்ல, எதனா புதுவாயிட்ட எதனா செய்யும்போது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் சொதப்பலா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் சரியா போயிடும். ஓகே ஃபைன் ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? ஜிலேபி செய்யறது எப்படின்னு கேட்கணும் சார் கிட்ட. அல்டிமேட், சூப்பர் கேள்வி நீங்க தான் கேட்டிருக்கீங்க. ஷெஃப் இப்போ சொல்வார், கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. கடை வச்சிருக்கீங்களாம்மா?
ஆமா சார். இல்ல சார், நான் டைலரிங் கிளாஸ் நடத்திட்டு இருக்கேன். ஓ அப்படிங்களா, சரி சரி. இப்போ ஒரு வாரமா தான் நான் இந்த ப்ரோக்ராமே பாக்குறேன் சார். சரிம்மா சரிம்மா. இது ஜிலேபி எப்படி செய்யணும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அதானே? ஆமா சார். ஜிலேபி எப்படி சார், அது கொஞ்சம் அந்த புளிப்பு வரும் இல்லைங்களா? ஆமா, அது எப்படி வருதுன்னு தெரியல, அதுதான் சார் டவுட். அதுக்கு வந்து சோடா மாவு சேர்க்குறாங்கம்மா. ஆமாம், மைதா மாவில் சோடா மாவு கொஞ்சம் சேர்த்துங்கன்னா அது வந்து முத நாளே அந்த மாவை வந்து மைதா மாவு, சோடா மாவு கொஞ்சோண்டு, பால், தயிர் இதெல்லாம் போட்டு அந்த மாவை மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்கம்மா. அந்த மாவு நல்லா புளிச்சு போயிடுமா. புளிச்சு போனதுக்கு அப்புறம் செய்கிறது தாம்மா இந்த ஜிலேபி. சரிங்களா? ஜிலேபி எப்பயுமே வந்து நீங்கள் நல்லா ருசித்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாவே தெரியும். ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றதுக்கும் அதை ஒரு பீஸு ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டு பாருங்கள். அதாவது கடையில் சில உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்வீட் கடையில் இருக்குல்ல, அங்கே போய் ஃப்ரெஷ்ஷாக போடும்போது சாப்பிட்டு பாருங்கள். ஒரு 2-3 நாள் கழித்து சாப்பிட்டு பாருங்கள், லைட்டாக புளிப்பு இருக்கும். இந்த மாவு வந்து புளிச்சாதான் நல்லா சாஃப்டாக ஆகும். அந்த எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சுகர் சிரப்பில் போடுறதுக்கு இந்த மாவு வந்து நல்லா புளிக்கணும். இந்த ஜிலேபி வந்து புளிச்ச மாவில் பண்ணுறது தான் இந்த ஜிலேபி. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஜிலேபி புளிச்ச மாவில் பண்ணணும்னு செஃப் சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம், ஜிலேபி வந்துட்டு பல பேர் எப்படி விரும்பி சாப்பிடுவாங்கன்னா ஜீரால போட்டு உடனே எடுத்து சூடாக சாப்பிடுவாங்க. அது அப்படியே கிரன்ச்சியாக அந்த புளிப்பு ப்ளஸ் ஸ்வீட் இந்த 3 சுவையும் சேர்ந்து கிடைக்கும் போது அல்டிமேட்டாக இருக்கும். கொஞ்சம் ஊறிட்ட பிறகு சில பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு பர்சனலாக பிடிச்சது அப்படியே இன்ஸ்டன்ட்டாக அந்த சுட ஜிலேபியை சுட்டு சாப்பிட்றது அல்டிமேட்டாக இருக்கும். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ, உங்க பேரு என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? மேடம், நான் இளங்கோ, மதுரையில இருந்து பேசுறேன் மேடம். ஓகே இளங்கோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் இளங்கோ. மதுரையில எது ஸ்பெஷல்? மதுரையிலயா? மதுரையில மல்லிகை பூ ஸ்பெஷல். ஓகே, சாப்பாட்டுல எது ஸ்பெஷல்? சாப்பாட்டுலயா? சாப்பாட்டுல இட்லி. இட்லி எந்த டயத்துலனாலும் இட்லி கிடைக்கும் மேடம். சுட தூங்கா நகரம்ன்றதால நைட்டு முழுக்க இட்லி கிடைக்கும்ல? ஆமா ஆமா, நல்லா 4 வகை சட்னியோட இட்லி கிடைக்கும். நீங்க சொல்லும் போதே நாக்கு ஊறுது. சரி, நீங்க இப்ப என்ன டவுட் கேட்க போறீங்க? மேடம், எனக்கு மீன் குழம்பு எப்படி வைக்கிறது? அந்த மீன் குழம்பு மணக்கணும் மேடம். மத்த இடத்துல எல்லாம் வைக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல அவங்க வீட்டுல எல்லாம் மீன் குழம்பு அவ்வளவு மணக்குது மேடம். மீன் குழம்பு மணக்கவே மாட்டேங்குது. நீங்க சமைப்பீங்களா? சமைப்பேன் மேடம். ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஷெஃப் இருக்காரு. வணக்கம் சார். சார் வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு மீன் குழம்பு, பக்கத்து வீட்டு மீன் குழம்பு உங்களுக்கு வாசனை அடிக்குதா? வச்சா அது மணக்க மாட்டேங்குது சார். மீன் குழம்பு வாடையே வர மாட்டேங்குது. சரி சரி. நீங்க வச்சா சரி, பக்கத்து வீட்டுல இருந்து அவங்க வீட்டுல இருந்து எல்லாம் மீன் குழம்பு வச்சுட்டாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போகுது. சரி சரி. மீன் குழம்பு நான் வச்சா வாடையே வர மாட்டேங்குது சார். சரி சரி. அதாவது நீங்க வைக்கிற மீன் குழம்பு நீங்களே எல்லா வாசனையும் இழுத்துறீங்கன்னு நினைக்கிறேன், அதனால பக்கத்து வீட்டுக்கு போக மாட்டேங்குது. இல்ல சார். சரி சரி, நான் சொல்றேன் மீன் குழம்பு எப்படி வைக்கிறது. நல்ல வாசனையா. பக்கத்து வீடு இல்ல, இன்னும் 2 வீடு தள்ளி அவங்களும் வந்து கேட்பாங்க, இன்னைக்கு என்ன மீன் குழம்பு வச்சிருக்கீங்களா அப்படின்னு. சரி சரி, நான் சொல்றேன் கவனிங்க. சரிங்களா சார்? சரி ஓகே, கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துங்க. அந்த மீனை வந்து லாஸ்ட்டாக சேர்க்கணும், அது ஒன்று. இன்னொன்று வந்து ஃபஸ்ட்டு மண்டையை சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். எப்படின்னா, மீன் குழம்பு ஒரு பாத்திரத்தை எடுங்க, நல்லெண்ணெய் ஊற்றுங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம் இது போட்டு தாளிச்சிங்க. நைஸாக பூண்டை கட் பண்ணது அது கூட போட்டுங்க, அது நல்லா வதங்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தக்காளி உங்களுக்கு புளிப்புக்கு தகுந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் அப்படியே அதாவது கட் பண்ணி சேர்த்துக்கிட்டாலும் சரி, அது கூட வந்து புளி சேர்த்துங்க. தக்காளி எவ்வளோ, அதாவது ஒரு 2 டம்ளர் தக்காளி சேர்க்குறீங்கன்னா 1/2 டம்ளர் புளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா இந்த காரத்துக்கும் அந்த தக்காளியோட புளிப்புக்கும் உங்களுடைய புளியோட புளிப்புக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால சொல்கிறேன், இது எல்லாமே ஒன்றா போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டோடனே மண்டை இருக்குல்ல, நீங்கள் மீனோட மண்டை, அதாவது மீன் வாங்கும்போது மண்டையை மட்டும் தனியாக கட் பண்ணிக்கங்க. இந்த குழம்பு கொதிக்கும் போது இந்த மண்டையை தூக்கி அதில் போட்டிங்கன்னா அதுவே நல்ல வாசனை வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் மீனை போடுங்க. மீனை போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிச்சாவே போதும், மீன் வெந்துடும். இறக்க போகிறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க. அது கூட வெந்தயம் இருக்குல்ல, அதை வாங்கிட்டு வறுத்துட்டு அதை கொஞ்சமாக சேர்த்து பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பொதுவாக எந்த ஒரு டிஷ்ஷுமே வீட்டில் சமைக்கும் போது நமக்கு அந்தளவுக்கு கிச்சனில் இருக்கவங்களுக்கு ஸ்மெல் வராது. ஆனால் ஹாலில் இருக்கவங்க, பெட்ரூமில் இருக்கவங்க, என் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் ஸ்மெல் ஜாஸ்தி வரும். அப்படி தான் பக்கத்து வீட்டு ஸ்மெல் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட போய்ட்டு நான் எனக்கு மீன் குழம்பு சமைச்சேன், ஸ்மெல் வந்துச்சான்னு கேட்டு பாருங்க, நிச்சயம் ஸ்மெல் வந்திருக்கும். அதுவும் ஷெஃப் சொல்லியிருக்கதை ட்ரை பண்ணி பாருங்க, அல்டிமேட்டாக ஸ்மெல் வரும். என்ன ஷெஃப், கரெக்ட் தானே? கண்டிப்பாக கரெக்ட். ஓகே ஃபைன், தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ வணக்கம், சொல்லுங்க உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சரோஜா, அஸ்ஸாம்ல இருந்து பேசுறேன், ஹவுகாசில இருந்து. ஓகே சரோஜா, என்ன டவுட் கேட்க போறீங்க? நான் அஸ்ஸாம்ல இருந்து சரோஜா பேசுறேன்மா.
ஓகே சரோஜா, நீங்க டிவி பார்த்து பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். டிவி பார்க்காதீங்க. இல்ல நான் வந்து சரோஜா சரோஜா என்ன டவுட்? பேசுறேன். சரோஜா, உங்க லைன்ல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப ஸ்வீட்டா பேசிட்டு இருக்கீங்க. அடுத்த முறை கால் பண்ணீங்கன்னா லைன்ல எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம டக்குன்னு பேசுங்க. ஓகேவா? ஓகே ஓகே சரோஜா, அடுத்த முறை நம்ம கிளீனா பேசலாம். அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம், சொல்லுங்க. உங்க பேர் என்ன? என் பேர் அம்பிகா. எங்க இருந்து கால் பண்றீங்க அம்பிகா? நாங்க தூத்துக்குடியில இருந்து பேசுறோம். ஓகே அம்பிகா, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? நான் பால் கேசரி கேட்கணும் மேடம். பால் கேசரி? ஆமா. ஓகே, வித்தியாசமா இருக்கு. எனக்கு ஒரு டவுட். நீங்க இந்த மாதிரி வித்தியாசமா வீட்ல ட்ரை பண்ணி பாப்பீங்களா? ஆமா சார், அன்னைக்கு தட்ட சொன்னாங்க, நாங்க சேர்ந்து பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. சரி, ஓகே ஃபைன். தொடர்ந்து பேசலாமா? ஷெஃப் இருக்காரு. வணக்கம்மா. வணக்கங்க, உங்க ப்ரோக்ராம் ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப நன்றிமா. முறுக்கு செஞ்சு பார்த்தேன், நல்லா வந்துச்சு. சரிம்மா. அப்புறம் தட்டை செஞ்சு பார்த்தேன், கடுகடுன்னு வந்துச்சு. அது எதனால? கடுகடுன்னு வருதுங்களா? நீங்க வந்து ஓமம் சேர்த்திருக்க மாட்டீங்க. சரி, கொஞ்சம் பால் கேசரி சரிங்களா? சரி, பால் கேசரி வந்து பாத்தீங்கன்னா தண்ணி சேர்க்க வேணாம், பாலை சேர்த்துங்க. அதுதான் பால் கேசரின்னு சொல்லுவாங்க. பாலை வந்து எப்பவுமே இந்த கேசரி பண்ணும்போது நல்லா கவனிக்கணும். பாலை வந்து அதிகமா சேர்த்துக்கூடாது. நீங்க கேசரி இப்ப பண்றதுக்கு ரவைக்கு வந்து 3 கிளாஸ் தண்ணி சேர்ப்பீங்களா, அதுல 2 கிளாஸ் பால் 1 கிளாஸ் தண்ணி அந்த அளவுல சேர்த்தாவே போதும். ஒரு பாத்திரம் 2 கிளாஸ் ஃபர்ஸ்ட் தண்ணி ஊற்றுங்க. தண்ணி குடிச்சதுக்கு அப்புறம் பால் ஊற்றுங்க. பால் ஊற்றிட்டு அந்த பால் காஞ்சிரும்ல, அதுக்கப்புறமா ரவையை போடுங்க. ரவை அந்த திக்கார டயத்தில், அதாவது வெந்துடும், அந்த ஒரு 3/4 வேக்காடு இருக்கும். அந்த டயத்தில் சுகர் போட்டால் தான் இந்த பால் கேசரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். தாளிப்பும் நீங்கள் அந்த கேசரி இந்த சுகர் சேர்க்குறீங்களா, சர்க்கரை சேர்க்குறீங்களா, சேர்த்ததுக்கப்புறம் தாளிப்பும் அது கூட சேர்த்துட்டிங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகி அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பால் கேசரி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். அழைக்கலாம், சமைக்கலாம். வெல்கம் பேக் டு யுவர் ஃபேவரட் ஷோ அழைக்கலாம் சமைக்கலாம். நிறைய விஷயங்கள் சமையலை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். உங்களுக்கும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே கால் பண்ணி பேசலாம். நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 044445969438. தொடர்ந்து அடுத்த காலரும் லைனில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். ஹலோ மேம். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் கார்த்திகா தேனியிலிருந்து பேசுறேன் மேம். ஓகே கார்த்திகா, மேம் சொல்லாதீங்க, கீர்த்தினே கூப்பிடலாம். ஓகேவா? ஓகே 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 ஃபைன். இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? நான் வந்து சாம்பார் எனக்கு எப்படி வைக்கணும் கரெக்டா பர்ஃபெக்ட்டா சூப்பரா வரணும் சாம்பார் பண்ணனும். சூப்பரா வர மாதிரி சாம்பார் ரொம்ப பேசிக். அது மட்டும் இல்லாம ஷெஃப் அடிக்கடி சாம்பாரை பத்தி சொல்றாரு. நீங்க ஷோ பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்தது இல்லையா அது வரைக்கும்? இல்ல, நான் வரைக்கும் பார்த்தது இல்ல, இன்னைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். ஓகே ஃபைன். தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. சாம்பார் என்ன சரியா வரலன்னு சொல்லுங்க, நான் செய்முறையோட சொல்றேன். அதாவது எப்படி வச்சாலுமே சாம்பார் என் ஹஸ்பண்ட் பிடிக்கவே மாட்டேங்குது சார். சரிம்மா, நான் சொல்றேன், கவனிங்க. சரிம்மா. நான் எனக்கு புரிஞ்சு, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு அதனால நான் சொல்றேன். சாம்பாருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு பவுடர் சொல்றேன். அந்த பவுடரை வந்து அரைச்சி எடுத்துங்க. நீங்க எப்பொழுதும் போல சாம்பார் பண்ணிட்டு இந்த பவுடரை லாஸ்டா ஆட் பண்ணாவே போதும். என்ன பவுடர்னா, தனியா, அதாவது 100 கிராம் தனியானா 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா வெந்தயம், மிளகாய், கருவேப்பிலை, பெருங்காயத்தூள், இது எல்லாமே எண்ணெயே இல்லாமல் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கணும். தனித்தனியாக வறுத்து எடுத்துட்டு ஒன்றாவே அரைச்சிருங்க. அரைச்சி ஒரு டப்பாவில் வச்சுருங்க. இப்போ சாம்பார் பண்ணுங்கள். எப்படின்னா, பாத்திரம், எண்ணெய், கடுகு, ஜீரகம், வெந்தயம் தாளிச்சிங்க. கொஞ்சமாக பூண்டு சேர்த்துங்க. பூண்டு சேர்க்காம தான் சில பேர் வீட்டில் வந்து சாம்பார் நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அதாவது ஆண்களுக்கு நான் சொல்கிறேன். பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துங்க. தக்காளி வந்து புளிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. புளி வந்து சும்மா கொஞ்சமாக ஊற்றினாவே போதும், நிறைய ஊற்ற வேணாம். புளி குழம்புக்கு தான் நிறைய புளி ஊற்றணும். இந்த தக்காளி சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த தக்காளி எண்ணெயில் நல்லா வதங்கிடணும். அதுக்கப்புறமா புளி சேருங்க. அதுக்கப்புறமா பருப்பு தண்ணி ஊற்றுங்க. நல்லா பருப்பு வந்து எப்பயுமே வேக வைக்கும் போது
துவரம் பருப்பை நல்லா மசிச்சிருங்க, நல்லா மசிச்சு வேக விடுங்க. ஒரு 4 சவுண்டோ இல்லை ஒரு 5 சவுண்டோ வேக விட்டிங்கன்னா அந்த பருப்பு தண்ணி வந்து பருப்பே தெரியாது. சில பேர் வீட்டில் அந்த பருப்பு தெரியறதுனால சில பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. பருப்பே தெரியாமல் நீங்கள் நல்ல தண்ணி மாதிரி வேக வைக்க சொல்கிறேன். வேக வச்சுட்டு இந்த சாம்பார் வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பருப்பு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் நெய், அதுக்கப்புறமா கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறமா இந்த பவுட்ரு, அவ்வளோ வாசனையாக இருக்கும் இந்த சாம்பார். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன? என் பேர் சசிகலா. சசிகலா, எங்கேருந்து கால் பண்றீங்க? சென்னையில இருந்து. ஓகே, இப்போ என்ன டவுட் கேட்க போறீங்க? சோமாஸ்க்காக டவுட் கேட்கலான்ட்டு, எப்படி செய்யறதுன்ட்டு. ஓகே, ஃபைன்மா, தொடர்ந்து பேசலாம். வணக்கம்மா. வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா, நீங்கள் எப்படிமா இருக்கீங்க? சார், சோமாஸ் நல்லா இருக்கேன் சார். சோமாஸ் கோதுமாலையும் ட்ரை பண்ணிட்டோம், மைதா மாவுலையும் ட்ரை பண்ணிட்டோம் சார். நல்லாவே வரமாட்டேது சார் சோமாஸ். என்ன போட்டு மிக்ஸ் பண்ணீங்க அதை சொல்லுங்க. வெறும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி. சொல்லுங்க சார். வெறும் தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணீங்க மைதா மாவுல, கரெக்டா? தண்ணி என்ன சார்? தண்ணி என்ன கரெக்டா வருமேமா? நீங்க அந்த மாவு செஞ்சு எடுத்ததுக்கு அப்புறமா நமுத்து போயிடுது சார். கடையில வாங்குற மாதிரி அப்படியே சரிம்மா சரிம்மா, நான் சொல்கிறேன், கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடையில் வந்து வாங்குறது வந்து சில கெமிக்கல்லாம் சேர்க்குறாங்க. அதாவது கெமிக்கல் நான் சொல்கிறது வந்து சோடா மாவு, பேக்கிங் சோடா, அந்தமாரி அதெல்லாம் சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் சேர்க்க வேணாமல் மாவு, மைதா மாவு எடுங்க, எண்ணெய் போட்டுங்க, இல்லைன்னா பட்ரு போட்டுங்க. பட்ரு போட்டுட்டு மெல்ட் பண்ணி, அதாவது உருக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிக்கிட்டிங்கன்னா அந்த எண்ணெய் அந்த மாவும் ரெண்டுமே மிக்ஸ் ஆகணுமா. மிக்ஸ் ஆனதாமல் அந்த கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, மாவு இது போட்டு ஒரு நம்ம சப்பாத்தி மாவுலாம் எப்படி அப்படி கிடையாது. இது கொஞ்சம் டைம் எடுக்குமா. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணுறதுக்கே 10 to 15 மினிட்ஸ் ஆகுமா. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இந்த மாவை பிசைஞ்சிட்டு கொஞ்சம் நேரம் வைக்கணும். அது புளிக்கணுமா, அந்த எண்ணெய் அந்த இதெல்லாம் போய் சேர்ந்து வந்து புளிக்கணும். புளிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து அந்த சோமாசா கண்டெய்னர் இருக்குல்ல, அதில் தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லாவே சூப்பராகவே வரும். கொஞ்சம் டைம் விடுங்க, உடனே செஞ்சால் எப்படி வரும். கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் செஞ்சிங்கனாவே எந்த ஒரு விஷயமே அவ்வளோ சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். தொடர்ந்து அடுத்த காலர் கிட்ட பேசலாம். குட் ஆஃப்டர்நூன். ஹலோ மேடம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? நாங்க திருவண்ணாமலை இருக்கோம். என் பேரு தமிழ்செல்வி. ஓகே, எப்படி? நான் டிஃபன் கடை வச்சிருக்கேன். ஓகேமா. வடகறி, சாம்பார், சட்னி எல்லாம் செஞ்சு நிறைய அதே செஞ்சிருதுல ஒரு மாதிரி இருக்கு. இட்லி, தோசைக்கு, பூரிக்கு இன்னும் வேற எதனா வித்தியாசமா இருந்தா கடையில சாப்பிடறவங்க சந்தோஷப்படுவாங்க. அதுக்காக கேக்குறேன் மேடம். ஓகேமா, ஓகே. வணக்கம்மா. சார் வணக்கம் சார், இது 2வது முறை பேசுறேன் உங்ககிட்ட நானு. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷமா. உங்க ஆக்டிவ்ஸ் நல்லா இருக்கு சார். நீங்க பேசுறது எல்லாம் பண்றது, அதுலயே சமைக்கணும்னு ஒரு சந்தோஷம் வருது. டிஃபன் கடை வச்சிருக்கேன் சார் நானு. சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். குருமா, சட்னி, சாம்பார் எல்லாமே பண்றேன். இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா நல்லா ஏன்னா செஞ்சா சாப்பிடறவங்க கஸ்டமர் சந்தோஷப்படுவாங்க. சரிம்மா, அதுக்காக டிப்ஸ் சொல்லுங்க சார் எனக்கு. சரி, நான் கண்டிப்பா சொல்றேம்மா. இப்ப பாத்தீங்கன்னா நீங்க வந்து சாம்பார் பண்றீங்களாம்மா? அவங்க வந்து இருக்கீங்களாம்மா? சார் லைன்ல தான் சார் இருக்கேன் நானு. நீங்க சாம்பார் செய்யறீங்களா? ஆமா சார். ஒரு நாள் வந்து வெள்ளை கலர்ல சாம்பார் பண்ணுங்க. சொல்லுங்க சார். அது வெள்ளை கலர்ல சாம்பார் என்னன்னா, மஞ்சத்தூள் போடாதீங்க, தனியா தூள் போடாதீங்க, சரிங்களா? மசாலா அரைச்சிங்க. நான் அது எப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ வந்து வெள்ளை போன் கட் பண்ணிட்டீங்களா, டிவில பாத்துக்கிட்டீங்களா? கவனிங்கம்மா, நீங்க கவனிங்க, நான் சொல்றேன், சரிங்களா? இப்போ வந்து வெள்ளை சாம்பார் பார்த்தீங்கன்னா அது கூட வந்து தேங்காய், உடச்சக்கல்ல, பூண்டு, கொஞ்சமாக பச்சை மிளகா வந்து காரத்து தகுந்த மாதிரி இது மசாலாவாக அரைச்சிங்க. இந்த சைடில் ஒரு பாத்திரத்தை எடுங்க, எண்ணெய் ஊற்றுங்க, கடுகு, ஜீரகம், வெந்தயம், அதுக்கப்புறமா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா 4 வெங்காயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தக்காளி, அந்த அளவில் போதும். தக்காளி போட்டிங்கன்னா கலர் வந்துடும், அதனால் சொல்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரே 1 ஸ்பூன் வந்து தனியாத்தூள் சேர்த்துங்க. அதுக்கப்புறமா இந்த மசாலா அரைச்சி வச்சுருக்கீங்களே இதை இதில் போடுங்க, நல்லா வதக்குங்க. தக்காளிலாம் போட்டதுக்கப்புறம், வெங்காயம், தக்காளி, அது வந்து மசாலாலாம் போட்டதுக்கப்புறமா நீங்கள் பருப்பு தண்ணி ஊற்றுங்க. அதுக்கப்புறமா ஒரு கொதி விடுங்க. இறக்க போகிறதுக்கு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்துங்க. இந்த வெள்ளை சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். உங்கள் கடையோட பிஸ்னஸ் இன்னும் நல்லா ஓஹோன்னு வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேம்மா, நன்றி கால் பண்ணதுக்கு. வித்தியாசமான வெள்ளை கலர் சாம்பார் செய்ய சொல்லி ஷெஃப் சொல்லியிருக்காரு, ட்ரை பண்ணி பாருங்க. ஷெஃப், நிறைய பேர் நிறைய டவுட் கேட்டாங்க. நீங்கள் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிற டிப் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா டிப்பு வந்து உப்பை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். உப்பு வந்து எப்போ சேர்க்கணும், எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறாங்க. உப்பு வந்து நீங்கள் சமைச்சு முடித்த உடனே லாஸ்ட்டாக சேர்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். சில பேர் விரதம் இருக்கான், இப்போ கூட
வெள்ளிக்கிழமை வந்து தமிழ் புத்தாண்டு வருது, அந்த டயத்தில் நீங்கள் சாமிக்கு செய்யும்போது இதுமாதிரி நீங்கள் உப்பு லாஸ்ட்டாக சேர்த்து பாருங்கள், அதோட வாசனை இருக்கும். நீங்கள் என்ன பொருள் செய்கிறீங்களோ அதோட வாசனை வந்துருச்சுனாவே அந்த பொருள் நீங்கள் கரெக்டாக செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம். அது வந்து உப்பு வந்து லாஸ்ட்டாக சேர்க்க சொல்கிறேன். ஓகே, எப்பயுமே சமையல்ல உப்பு கடைசியா சேர்க்கறது கரெக்டான முறைன்னு ஷெஃப் சொல்லியிருக்காரு. ட்ரை பண்ணி பாருங்க. ஷெஃப் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ். தேங்க்யூ ஷெஃப். இந்த ஆஃப் அன் ஹவர்ல பல இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் டிப்ஸ்லாம் நீங்களும் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல நாளைக்கும் பல இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, this is Kritika telling bye from you all.